அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாச்சியால் அகாடமி. திஸ் இஸ் ஜெய். பார்ட் 1ல நம்ம இந்த இந்த 19ஆம் நூற்றாண்டின் சமய சீர்திருத்த இயக்கங்கள், சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களோட பாடத்தை பார்ட் 1ஆ நம்ம பார்த்துருப்போம். அது உங்களுக்கு நான் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணலாமான்ற ஒரு டெமோ வீடியோ தான் அது. சரிங்களா? ஸ்கூலோட புக் பேக்லேருந்து, அந்த ஸ்கூல் புக்கோட புக் பேக்லேருந்து நம்ம அந்த பாடத்தில் உள்ள அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நாம் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஓகே, இது பார்த்தோம்னா மாடல் 2, அதாவது டைரெக்டாக நான் உங்களுக்கு நடத்தினாக்கா உங்களுக்கு எப்படி புரியுது அப்படின்றதுக்காக தான் இந்த பாடத்தை நான் உங்களுக்கு பிரித்து ஒரு ஆப்ஷனாக நான் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ராஜாராம் மோகன் ராய், பிரம்ம சமாஜம், தேவேந்திரநாத் தாகூர்லாம் நாம் பார்த்தாச்சு. கேஷவ் சந்திர சென் எப்போ பிரம்ம சமாஜத்தில் இணைந்தார், இதையும் நாம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஈஸ்வர் சந்தர் வித்யாசாகர், இவரை பற்றியும் நம்ம பார்த்தோம். இதில் வித்யாசாகர் வந்து என்ன, அவர் கல்வியில் அவர் அளித்த பங்களிப்புக்காக அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் தான் வித்யாசாகர்ன்ற பட்டம். சரிங்களா? வித்யாசாகரோட ஒரு கோட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இந்து மறைநூல்களே முற்போக்கானவை என வாதிட்டவர் இந்த ஈஸ்வர் சந்தர் வித்யாசாகர் தான். மேலும் இவரோட ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்டிருக்கான், ரொம்ப ரொம்ப டைரெக்டாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார் அப்படின்னு கேட்டோம்னாக்கா ஈஸ்வர் சந்தர் வித்யாசாகர் தான். சரிங்களா? நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஈஸ்வர் சந்தர் வித்யாசாகர். ஓகே, பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட இவர் அதிகமாக உதவி செய்திருப்பார். அதனால தான் நான் என்ன சொன்னேன், இவர் பெண் கல்விக்கு, மெயினாக கல்விக்கு இவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் இவருக்கு வித்யாசாகர் அப்படின்ற ஒரு பட்டமே இவருக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, பண்டித ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பார்த்தோம்னாக்கா தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாக தான் 1856 விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். டல்ஹவுசி பிரபு விதவைகள் மறுமண சட்டம் ஏற்ற காரணமானவர் யாருனாக்கா யார், ஈஸ்வர் சந்தர் வித்யாசாகர் தான். ஓகே, திருமண சட்டங்கள் பற்றி வயசும் இருக்குது. முதல்ல பார்த்தோம்னாக்கா 1860ஆம் ஆண்டு தான் வந்து திருமண வயது சட்டமே இயற்றப்பட்டது. ஓகேங்களா? அப்போ திருமண வயது பார்த்தோம்னாக்கா 10 வயசு தானா. 891 அது 12ஆக உயர்த்துறாங்க. 925 13ஆக உயர்த்துறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 1929 தான் சாரதா சட்டம் கூறியபடி, இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் படி அதுதான் இருக்கும். சாரதா சட்டம் நிறைய முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. 1929. ஓகேங்களா? ஓகே, இது ஒரு ஜஸ்ட் ஒரு அப்டேட்டாக பார்த்துலாம். 1860 தான் வந்து முதல் முறையாக என்ன பண்ணுறாங்க, திருமண வயது சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகே, பிரார்த்தனா சமாஜம் பார்த்தோம். 1867 தோற்றுவித்தவர் ஆத்மநாம் பாண்டுரங், மகாராஷ்டிராவில். அதோட 2 முக்கியமான உறுப்பினர்கள் பார்த்தோம்னாக்கா ஆர்சி பண்டர்கர் மற்றும் நீதிபதி கோவிந்த ரானடே, எம்ஜி ரானடே. அதே போல் எம்ஜி ரானடேவால் தோற்றுவிக்கப்பட்ட அமைப்புகளை பற்றியும் நம்ம பார்த்தோம். ஓகே, இந்து புத்தெழுச்சி இயக்கத்தில் பார்த்தோம்னாக்கா சுவாமி தயானந்த சரஸ்வதியும் ஆரிய சமாஜம் பார்த்தோம். 1875 ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்டது. ஆரிய சமாஜத்தோட நோக்கம் பார்த்தோம்னாக்கா வேதங்களை நோக்கி திரும்புவோம், மேலும் எதிர் மத மாற்றம் அதோட முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது. சுத்தி இயக்கத்தை அவங்க தொடங்கியிருப்பாங்க. டிஏவி ஸ்கூல்ஸை வந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அவங்க தொடங்கியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்ற ஒரு நம்ம இங்கே இன்ட்ரோவாக கொடுக்குறோம். ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் பார்த்தோம்னாக்கா கல்கத்தாவுக்கு அருகே உள்ள தக்ஷிணேஸ்வரன்ற ஊரில் பிறக்கிறாரு. இவர் ஒரு காளி கோவிலோட அர்ச்சகர். சரிங்களா? முதல்ல பார்த்தோம்னா இவர் காளி கோவிலோட அர்ச்சகர். பின்னர் தான் பார்த்தோன்னா இவர் சமூக சீர்திருத்த பணிகள்லாம் இவர் தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறார். இவர் ஒரு கோட் சொல்லியிருப்பார், என்னன்னாக்கா புனித தாயான கடவுள் காளி தேவியை பற்றி இவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். காளி தேவியோட திருவிளையாடல்கள் முடிவற்றவை அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் நம்மளுக்கு என்ன கேட்பாங்கன்னு பார்த்தோன்னாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் கோட் ஆல்ரெடி நிறைய முறை சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணா மிஷனை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ராமகிருஷ்ணா மிஷன் யாரின் நினைவாக செயல்படுத்தப்படுகிறது? ஆப்ஷனில் ராமானுஜரும் வைப்பாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் வைப்பாங்க. சரிங்களா? அதனால் நம்ம இதெல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்கிறோம். ஜீவன் என்பதே சிவம், ஜீவன் என்பதே சிவன் எனவும் கூறியவர் யாருனாக்கா ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான். அது வந்து ஜீவன் என்பதே சிவன்றது வேற்றுமொழி. தமிழ் மொழியில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாழ்கின்ற அனைத்து உயிர்களுமே இறைவன் தானா. ஜீவன் என்பதே, ஜீவன்னாக்கா உயிர் சொல்லுவாங்களா, வாழ்கின்ற அனைத்து உயிர்களுமே இறைவன் அப்படின்னு குறிப்பிட்டவர் யாருனாக்கா
ராமகிருஷ்ண பரமஹம்சர். மேலும் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய சேவையே இறைவனுக்கு செய்யப்படும் சேவை அப்படின்னு குறிப்பிட்டவரும் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, ராமகிருஷ்ணா மிஷன்ற ஒரு அமைப்பு வருது. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கல்கத்தாவில தான் இவங்க தான் தோற்றுவித்திருப்பாங்க. ராமகிருஷ்ணருடைய முதன்மையான சாதனை என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த கருத்துக்கள் எல்லாமே இந்து சமயத்தை சார்ந்த ஒரு கொள்கையை அவங்க முன்னெடுத்திருப்பாங்க. அதில எல்லாம் ஈடுபாடு இல்லாத படிப்பறிவு பெற்ற இளைஞர்கள் எல்லாமே, தன்னுடைய கொள்கைக்காக இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்திருப்பாங்க. சரிங்களா? ராமகிருஷ்ண மிஷன் பார்த்தோம்னாக்கா, ஒரு மாற்று சக்தியாக அக்காலத்தில் மிகப்பெரிய ஒரு அமைப்பாக விளங்கியது. ஓகே. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்தோம்னாக்கா, 1886ல இயற்கை எழுதிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய சீடர்கள் மற்றும் அவர பின்பற்றிய எல்லாருமே பார்த்தோம்னா சேர்ந்து தான். இந்தியாவிலும், உலகின் ஏனைய பகுதிகளிலும் இந்த பணிய பரப்பும் விதமாக என்ன பண்றாங்கனாக்கா, ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவிக்கிறாங்க. இந்த ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவித்ததில் முக்கிய பங்காற்றியவர் பார்த்தோம்னாக்கா, சுவாமி விவேகானந்தா தான். சுவாமி விவேகானந்தா எந்த மாடல் கொண்டு இத தோற்றுவிக்கிறார்னாக்கா, பிரிட்டிஷோட கிறிஸ்தவ சமய பரப்புகளோட நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி தான் ராமகிருஷ்ணா மிஷனும் இவர் தோற்றுவிக்கிறார். சரிங்களா? மேலும் ராமகிருஷ்ணா மிஷன் பார்த்தோம்னாக்கா, சமய பணிகளை மட்டும் மேற்கொள்ளாமல், சமுதாயத்தில் உள்ள நலப்பணிகளையும் இவங்க சேர்த்தே மேற்கொள்வாங்க. மருத்துவ உதவி அளித்தல், இயற்கை சீற்றங்களின் போது மீட்பு பணிகளில் ஈடுபடுதல் போன்ற பணிகளையும் ராமகிருஷ்ண மிஷன் வந்து சிறப்பா செய்திருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா, சுவாமி விவேகானந்தர். அடுத்த ஒரு டாபிக். சுவாமி விவேகானந்தரோட இயற்பெயர் பார்த்தோம்னாக்கா, நரேந்திரநாத் தத்தா. சரிங்களா? நரேந்திரநாத் தத்தா. நரேந்திரநாத் தத்தா பார்த்தோம்னாக்கா, பின்னால தான் அவர் அவ்வாறு அழைக்கப்பட்டார். பின்னால தான் சுவாமி விவேகானந்தர் என அழைக்கப்பட்டார். இவருடைய காலம் பார்த்தோம்னாக்கா, 1863ல இருந்து 1902 வரைக்கும் இவருடைய காலமா சொல்றாங்க. சரிங்களா? ராமகிருஷ்ணரோட கருத்துக்களால் இவர் கவரப்படுறார். இவர் ஒரு கோட்பாடு சொல்றாரு பாருங்க. மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் அப்படின்ற கோட்பாடை சொன்னவர் யாருனாக்கா, சுவாமி விவேகானந்தர். ஓகே. அப்புறம் இவர் தொடர்பான மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, 1893 அமெரிக்காவில் சிகாகோ மாநகரத்தில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டுல இந்து சமயம் பற்றியும், பக்தி மார்க்கத்தோட தத்துவம் குறித்தும் இவர் ஆற்றிய சொற்பொழிவு தான் வந்து இவர உலக அளவுல பெரும் புகழ் பெற்றவரா பரப்பச் செய்யும். சரிங்களா? 1893 உலக இந்து சமய மாநாடு நடைபெற்ற இடம் எங்கனாக்கா, சிகாகோவில் நடைபெற்றது. ஓகே. மேலும் பார்த்தோம்னாக்கா, இவர் தொடர்பான இங்க வேற என்ன விஷயம் குடுத்துருக்காங்கனாக்கா, வங்கப் பிரிவினை 1905ல வங்கப் பிரிவினை நடக்கும் பாருங்களா? வங்கப் பிரிவினையை தொடர்ந்து அது ரிலேட்டடாவே சுதேசி இயக்கமும் நடைபெறும். இந்த சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்கள் பலரும் பார்த்தோம்னாக்கா, விவேகானந்தரால தான் ஊக்கம் பெறாங்க. அப்படின்ற விஷயமும் இங்க குடுத்திருப்பாங்க. ஓகே. அடுத்த இயக்கம் பார்த்தோம்னாக்கா, பிரம்மஞான சபை. எல்லாமே பார்த்தோம்னாக்கா, நம்ம இதுவரையும் பார்த்தது எல்லாமே இந்தியாவுக்கு உள்ள தொடங்கப்பட்ட சமூக சீர்திருத்த இயக்கங்கள பத்தி பார்த்தோம். இப்ப பார்க்க போறது பார்த்தோம்னா, பிரம்மஞான சபை. இது தோற்றுவிக்கப்பட்ட இடம் பார்த்தோம்னாக்கா, அமெரிக்காவோட நியூயார்க்ல தான் தோற்றுவிக்கப்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா, அதோட பிரான்ச் வந்து சென்னை அடையாறுல தோற்றுவிக்கப்படும். இருந்தாலும் இந்த அமைப்பு வந்து என்ன பண்ணும்? உலக அளவில் உள்ள அனைத்து சமயங்களும் கற்றறிந்து அதனை பரப்புவதை நோக்கமாக கொண்டது. உலக மக்கள் அனைவரிடையும் சகோதரத்துவத்தை உண்டாக்குதல் தான் வந்து பிரம்மஞான சபையோட முக்கியமான குறிக்கோளாகவும் விளங்கும். சரி. பிரம்மஞான சபையை தோற்றுவித்தது யாருன்னு பார்த்தோம்னாக்கா, ஹெச்.பி. பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் எச்.எஸ். ஆல்காட் ஆகியோர். இங்க 2 பேரும் தான் பார்த்தோம்னாக்கா, பிரம்மஞான சபைய 1875ல அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. சரிங்களா? 1875ல யுஎஸ்ல நியூயார்க்ன்ற நகரத்துல இவங்க நிறுவியிருப்பாங்க. 1886ல தான் பார்த்தோம்னாக்கா, இந்தியாவில் சென்னை அடையாறுக்கு இந்த சபையோட பிரான்ச் வந்து மாற்றப்பட்டது. ஓகே. சரி, இந்த பிரம்மஞான சபை என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னாக்கா, உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகியவற்றையெல்லாம் படிப்பதற்கு வந்து மக்களை உற்சாகமூட்டுது. சரிங்களா? மேலும் இந்தியாவில் பௌத்தம் வந்து புத்துயிர் பெறுவதில் இந்த பிரம்மஞான சபையும் முக்கிய பங்காற்றியது. இந்த பிரம்மஞான சபையில இருக்கக்கூடிய கர்னல் தலைவர் எச்.எஸ். ஆல்காட் பார்த்தோம்னாக்கா, இவர் வந்து பௌத்த சமயத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்திருப்பாரு. பின்னால அப்படியே இந்த லெசனோட லாஸ்ட்ல நம்ம பார்ப்போம். நம்மளோட அயோத்திதாச பண்டிதரே பௌத்த மதத்துக்கு மாறுறதுக்கு யார் தான் காரணமா இருப்பாருன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த எச்.எஸ். ஆல்காட் தான். ஓகேங்களா? சரி. பிரம்மஞான சபைக்குள்ள அன்னி பெசன்ட் அம்மையார் எப்படி உள்ள என்டர் ஆகுறாங்கனாக்கா,
1907 வந்து கர்னல் ஆல்காட் வந்து மறைவாயிடுவார். அவரோட மறைவை தொடர்ந்து அன்னி பெசன்ட் அம்மையாரை தான் வந்து இவங்க தலைவரா அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க பிரம்மஞான சபைக்கு. அப்பதான் பார்த்தோம்னாக்கா இந்த இயக்கம் மேலும் செல்வாக்கு பெற்ற அமைப்பாக மாறுகிறது. ஓகே. அண்ட் பார்த்தோம்னாக்கா இந்திய தேசிய அரசியல்ல ஒரு முக்கியத்துவம் பெற்ற தன்னாட்சி இயக்கம் வருது பார்த்தீங்களா? தன்னாட்சி இயக்கத்துக்கும் அன்னி பெசன்ட் அம்மையார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து தன்னாட்சி இயக்கத்த அன்னி பெசன்ட் அம்மையார் தான் இந்தியாவுல தொடங்கியிருப்பாங்க. அதாவது அயர்லாந்து நாட்டுக்கு நீங்க எப்படி தன்னாட்சி அமைப்பு தோற்றுவித்து அங்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்குனீங்களோ, அதே போல இந்தியாவிற்கும் நீங்கள் தன்னாட்சி அதிகாரம் வழங்க வேண்டும் சொல்லி அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன பண்ணியிருப்பாங்க? குரல் கொடுத்திருப்பாங்க. ஓகே. மேலும் இந்த பிரம்மஞான சபை கருத்துக்களை அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து 2 பத்திரிகைகளை தொடங்கி, அதன் மூலமா அவங்க தன்னோட கருத்துக்களை எல்லாம் பரப்பியிருப்பாங்க. ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நியூ இண்டியா இங்கிலீஷ்லயும் கேட்டுடலாம், தமிழ்லயும் கேட்டுடலாம். நியூ இண்டியா 2வது பத்திரிகை காமன்வெல் சரிங்களா? இது 2மே அன்னி பெசன்ட் அம்மையாரோட இம்பார்ட்டன்டான ஒரு புக்ஸ். நியூ இண்டியா மற்றும் காமன்வெல். ஓகே. அதுக்கப்புறம் சாதிய எதிர்ப்பு இயக்கங்கள்னு பார்த்தோம்னா, ஜோதிபா பூலே பார்த்தோம். ஜோதிபா பூலே யாரு? மகாராஷ்டிரா பகுதிகள்ல மிக முக்கியமான ஒரு தலைவர் இவர். இவர் பார்த்தோன்னா, பெண் அடிமைத்தனத்தை மிக அதிகமா எதிர்ப்பாரு. பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பாரு. நாட்டின் 1வது பெண் ஆசிரியர் யாரு? இவருடைய மனைவியான சாவித்திரிபா பூலே தான். சரிங்களா? ஜோதிபா பூலே வந்து பிறப்பு வந்து 1827 மகாராஷ்டிராவுல பொறக்குறாரு. 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை சரிங்களா? ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை எங்க திறந்தார்னாக்கா, புனேவில் திறந்தார். இத கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை திறந்தவர் யாருனாக்கா, ஜோதிபா பூலே. தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1852. இடம்னாக்கா, புனே, மகாராஷ்டிராவில் புனே என்ற இடத்துல அவரு திறக்கிறாரு. சத்திய சோதக் சமாஜ் அதாவது என்னது? பிராத் சத்திய சோதக் சமாஜ். பிரார்த்தன சமாஜம் வேற, சத்திய சோதக் சமாஜம் வேற. சத்திய சோதக் சமாஜ் இப்படியும் இதை கேட்டுடலாம். சத்திய சோதனை சங்கம்னு இதை கேட்கலாம் தமிழ்ல. தூய தமிழ்ல சத்திய சோதனை சங்கம்னு இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடனே நம்ம சத்திய சோதனை உடனே யாரை போட்டக்கூடாது? காந்தியடிகளை போட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு சத்திய சோதனையா போயிடும். சரிங்களா? அதனால இதை நீங்க இங்க அத்தனை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்க. சத்திய சோதக் சமாஜ்னு கொடுத்துருக்காங்க. அதோட டிரான்ஸ்லேட் பண்ணி உண்மையை நாடுவோர் சங்கம். சத்தியம்னா உண்மையா? அப்போ உண்மையை நாடுவோர் சங்கம்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி. ஓகேங்களா? இதில் எது வேணாலும் அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தோற்றுவித்தவர் யாருனாக்கா, ஜோதிபா பூலே. ஓகே. மேலும் இந்த அமைப்பு பார்த்தோம்னாக்கா, பிராமணர் அல்லாத மக்களுக்கும் சுயமரியாதையும் குறிக்கோள்களும் உண்டு என்பதை தூண்டுவதாக அமைந்தது. அப்போ பிராமணர் அல்லாத ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வங்காளத்தில் மகாராஷ்டிரா பகுதிகளில் தோற்றுவிக்கப்பட்ட முக்கியமான இயக்கம் எதுனாக்கா, ஜோதிபா பூலேவோட சத்திய சோதக் சமாஜம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா, நெக்ஸ்ட் பாயிண்ட் இதில் ஜோதிபா பூலேவும் அவருடைய மனைவி சாவித்திரிபாயும் ஒடுக்கப்பட்ட மக்களோட பெண்களின் முன்னேற்றத்திற்கும் தங்கள் வாழ்வையை இவங்க அர்ப்பணித்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஜோதிபா பூலேவோட புத்தகம் தாங்க குலாம்கிரி. இந்த குலாம்கிரியோட டிரான்ஸ்லேட் பார்த்தோம்னாக்கா, அடிமைத்தனம் அப்படின்னு இவங்க கேட்டுடலாம். சரிங்களா? குலாம்கிரி எனும் நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே. இது வந்து அவருடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்கள் எல்லாமே சுருக்கி இவர் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பார். ஓகே. அடுத்த பர்சனாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நாராயணகுரு. நாராயணகுரு எங்கே ஃபேமஸ்ன்னு பார்த்தோம்னா, கேரளா பகுதிகளில் சமூக சீர்திருத்தங்களில் ஈடுபட்ட ஒரு முக்கியமான தலைவர் தான் நாராயணகுரு. நாராயணகுரு பார்த்தோம்னாக்கா, கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறக்கிறாரு. இவர் பார்த்தோம்னாக்கா, மலையாளம், சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் மொழி ஆகிய மும்மொழிகளில் இவர் புலமை மிக்கவராக திகழ்கிறார். மலையாளம் கேரளாவில் பேசப்படுகிறது. அண்டை மாநிலமான தமிழ்நாட்டோட தமிழ் மொழியும் அவர் அறிந்திருக்கிறாரு. சமஸ்கிருத மொழியும் அவர் அறிந்திருக்கிறார். சரிங்களா? இவர் பார்த்தோம்னாக்கா, ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனக்கூடிய அமைப்பை உருவாக்குறார். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகத்தை உருவாக்கியவர் ஸ்ரீ நாராயணகுரு. மேலும் அருவிபுரம் எனும் ஒரு ஊர்ல பெரிய கோவிலை கட்டி அவர் என்ன பண்றாரு? அதை அனைவருக்குமே அர்ப்பணிக்கிறார். அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களும் கோவிலுக்குள்ள நுழைய இவர் அனுமதிக்க என்ன பண்றாரு? ஒரு பெரிய கோவிலையே அருவிபுரம்ன்ற இடத்துல கட்டுறாரு. ஓகே. இதுதான் வந்து நாராயணகுரு பத்தின விஷயங்கள். நாராயணகுரு யாருனாக்கா, கேரளாவில் சமூக சீர்திருத்தவாதி. இவரால் தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு எதுனாக்கா, ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை உருவாக்குறாரு. அருவிபுரம் என்ற இடத்தில் கோவிலை கட்டியவர் யாருன்னு டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. யாருனாக்கா, ஸ்ரீ நாராயணகுரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக. மேலும் குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு
போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் பார்த்தோம்னாக்கா ஸ்ரீ நாராயணகுருவோட சிந்தனைகளால் தூண்டப்பட்டு இந்த இயக்கத்தை முன்னெடுத்தனர். அப்போ ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன இயக்கத்தோட முக்கியமான உறுப்பினர்கள் யாரு, இல்லை அதோட முக்கிய முயற்சியாளர்கள் யாரு அப்படின்னு கேட்டோம்னாக்கா குமாரன் ஆசான் மற்றும் வேற யார் இருக்கிறது, எழுத்தாளர்களும் ஆவர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஐயன் காளி. ஒரு நிமிஷம் இருங்க. ஐயங்காளி பார்த்தோம்னாக்கா இவரும் கேரளாவில் தான், திருவனந்தபுரத்தில் 1863 பிறகுறாரு. சரிங்களா, ஐயன்காளி வந்து 1863 திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் பிறக்கிறார். அப்போது அப்பகுதி வந்து திருவிதாங்கூர் அரசரோட ஆட்சி பகுதியாக விளங்குகிறது. சரிங்களா, ஐயங்காளி எங்கே பிறக்கிறாரு, திருவனந்தபுரம் கேரளாவில் தான் பிறக்கிறாரு. 1863 வெங்கனூரில் பிறந்தார். இப்பகுதி வந்து திருவிதாங்கூர் அரசரோட ஆட்சி பகுதியாகும். குழந்தையாக இருக்கும்போதே பார்த்தோம்னாக்கா அவர் சந்தித்த சாதிய பாகுபாடு தான் வந்து அவரை பின்னால் ஒரு சாதி எதிர்ப்பு இயக்கத்தோட தலைவராகவே அவரை மாற்றுது. ஓகே, இவர் ஒரு அமைப்பை தோற்றுவித்திருப்பார். என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஸ்ரீ நாராயணகுருவால் ஊக்கம் பெற்றவர் தான் யார், ஐயங்காளி. இவர் வந்து சாது ஜன பரிபாலன சங்கம்ன்ற அமைப்பை 1907 தோற்றுவித்திருப்பார். சரிங்களா, சாது ஜன பரிபாலன சங்கம், அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கத்தை தோற்றுவித்தவர் தான் யார், ஐயங்காளி, கேரளாவை சார்ந்தவர். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா இஸ்லாம் மதத்தை சார்ந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பார்க்கணும். பார்சி சமூக சீர்திருத்த இயக்கம் பார்த்துட்டு இருப்போம், சீக்கியர்களோட சீர்திருத்த இயக்கம் பார்த்துருப்போம். இப்போ இஸ்லாமியர்கள் பார்த்துட்டு தமிழ்நாடை சார்ந்த சமூக சீர்திருத்த இயக்கவாதிகளில் 2 பேர் இருப்பாங்க, ராமலிங்க அடிகளார் மற்றும் அயோத்திதாச பண்டிதர். அதை பார்த்தோம்னாக்கா இந்த லெசன் வந்து ஓவர் ஆகும். சரிங்களா, சரி, இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் பார்த்தோம்னாக்கா 1857 ஆண்டு பெரும் புரட்சிக்கு பின்னர் முஸ்லிம்கள் எல்லாமே மேற்கத்திய பண்பாற்ற ஒரு சந்தேக கண் கொண்டே பார்ப்பாங்க. ஏன்னாக்கா இவங்க வந்து சிறுபான்மை சமூகமான முஸ்லீம் இனத்தை என்ன பண்ணுறாங்க, அழிப்பதாக இவங்க ஒரு கண்ணோட்டம் கொண்டிருப்பாங்க. இதனால் முஸ்லீம் எல்லாமே என்ன பண்ணுவாங்கனாக்கா மேற்கத்திய கல்வி பயில அந்த காலத்தில் மேற்கத்திய சிந்தனைகள் எல்லாமே தங்கள் மதத்துக்கு ஆபத்தாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த இஸ்லாம் மதம் வந்து கருதுவாங்க. சர் சையத் அகமது கான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். சரிங்களா, இஸ்லாம் சமய சீர்திருத்த இயக்கத்தில் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருனாக்கா சர் சையத் அகமது கான் தான். டெல்லியில் இவர் என்ன இவர் வந்து டெல்லியில் பிறந்திருப்பார். படிப்பறிவின்மையே, குறிப்பாக நவீன கல்வி அறிவின்மையே பார்த்தோம்னாக்கா இஸ்லாமியர்களுக்கு பெருந்தீங்கு விளைவிக்கின்றது, அவர்களை கீழ்நிலையில் வைத்து விட்டது என கருதியவர் யாருனாக்கா சர் சையத் அகமது கான் தான். இவர் வந்து ஒரு அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவியிருப்பார். இந்த அறிவியல் கழகத்தில் இருந்து ஆங்கில நூல்கள் எல்லாமே, குறிப்பாக பார்த்தோம்னாக்கா அறிவியலில் உள்ள பல்வேறு மொழிகள் உள்ள ஆங்கில மொழியில் உள்ள பல்வேறு அறிவியல் நூல்கள் எல்லாமே இவர் என்ன பண்ணியிருப்பார், உருது மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். ஏன் இவர் உருது மொழியில் மொழிபெயர்த்திருப்பார்னாக்கா பெரும்பாலான இஸ்லாமியர்கள் வந்து உருது மொழி தெரியும். அதனால் பெரும்பாலான இஸ்லாமிய மக்களை இந்த அறிவியல் புத்தகங்கள்லாம் போய் சென்றடையணுன்ட்டு இவர் பல்வேறு அறிவியல் நூல்களை, ஆங்கில மொழிகளில் இருந்த பல்வேறு நூல்களை இவர் தன்னுடைய உருது மொழியில் இவர் மொழிபெயர்த்து கொடுத்துருப்பார். சரிங்களா, இந்த அறிவியல் கழகத்தை நிறுவியர் யாருனாக்கா சர் சையத் அகமது கான் தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அலிகார் இயக்கம். இந்த அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவரும் யார் தான், சர் சையத் அகமது கான் தான். 1875 ஆண்டு அலிகார் நகரில் அலிகார் முகமதியன் ஆங்கிலோ இந்தியன் ஓரியண்டல் கல்லூரியை இவர் தொடங்கியிருப்பார். இந்த முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி தான் அலிகார் இயக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அலிகார் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போ, 1875. தோற்றுவித்தார்னாக்கா சர் சையத் அகமது கான். சரிங்களா, மேலும் இந்திய முஸ்லிம்களோட கல்வி வரலாற்றை இந்த கல்லூரி தான் வந்து ஒரு மைல்கல் என அழைக்கப்படுகிறது. 1920 வந்து இக்கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமாக மாறியது. அலிகார் பல்கலைக்கழகமாக இது மாறியது. ஓகேங்களா, இதான் இஸ்லாம் சமய சீர்திருத்த இயக்கத்தில் நாம் ஒரே ஒரு அமைப்பு தான் பார்த்தோம், அலிகார் பல்கலைக்கழகம். அலிகார் இயக்கம் தோற்றுவித்தவர் 1875 சர் சையத் அகமது கான். இரண்டாவது அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கத்தோட முக்கியமான நோக்கமே என்னன்னாக்கா என்னது, உண்மையான இஸ்லாம் மதத்தை மக்களுக்கு பரப்புரை செய்தல். சரிங்களா, இது ஒரு மீட்பு இயக்கமாகும். அதாவது
நம்மளுடைய ஒரு இந்து சமயத்துல ஆரிய சமாஜம் எவ்வாறு செயல்படுதோ, அதேபோல இஸ்லாம் சமயத்துல தன்னோட மதத்தை மீட்பதற்காக ஒரு முழு முயற்சியா ஈடுபட்ட அமைப்பு எதுனாக்கா, தியோபந்த் இயக்கம் தான். இந்த தியோபந்த் இயக்கத்தோட தலைவர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா, முகமது காசிம் நானாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மற்றும் ரஷீத் அகமத் கங்கோத்ரி ஆகியோர் தலைமையில 1866ல உத்தரப்பிரதேசத்தோட சஹரன்பூர் என்ற இடத்துல ஒரு பள்ளியை நிறுவுறாங்க. இந்த பள்ளியோட பாடத்திட்டம் என்ன பண்ணுது? முழுக்க முழுக்க ஆங்கில கல்வியையும் மேலை நாட்டு பண்பாட்டையும் புறக்கணிக்கிறாங்க. உண்மையான இஸ்லாம் மதம் மட்டும் இந்த பள்ளியில கற்றுத்தராங்க. எந்த இடத்துலனாக்கா 1866 உத்தரப்பிரதேசத்துல தொடங்கப்பட்ட ஒரு பள்ளியில. இந்த அமைப்போட முக்கிய நோக்கமே என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதாகும். ஓகே. அதுக்கப்புறம் புதிய தலைவர் வராரு. மௌலானா முகமது உல் ஹசன். மௌலானா முகமது உல் ஹசன். ஹசன் கூட ஷார்ட்டா குடுப்பாங்க. இவர் வந்து தியோபந்த் இயக்கத்தோட புதிய தலைவரா வராரு. இவர் தலைமையில தான் பார்த்தோம்னாக்கா, என்ன பண்ணுது? முஸ்லிம்களோட அரசியல், சமய உரிமைகள் பாதுகாப்பு குறித்த உறுதியான வடிவத்தை எல்லாம் இவங்க முன்வைக்கிறாங்க. ஓகே. இதுதான் வந்து இஸ்லாம் சமயத்தை சார்ந்த ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா, நம்மளோட தமிழ்நாட்டோட சமூக சீர்திருத்தவாதிகள். தமிழ்நாட்டோட சமூக சீர்திருத்தவாதிகளோட டாபிக் வந்து நம்ம தெளிவா பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாருன்னு பார்த்தோம்னா, ராமலிங்க சுவாமிகள். திருவருட்பிரகாச வள்ளலார் எனக்கூடிய ராமலிங்க சுவாமிகள். இவர் பிறந்தது பார்த்தோம்னா, இவருடைய காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய முறை கேட்டிருக்காங்க. வள்ளலாரோட காலம் எதுனாக்கா 1823 கிபி 1823 டு 1874. சரிங்களா? இவர் வந்து சிதம்பரத்திற்கு அருகே உள்ள மருதூர் எனும் இடத்துல இவர் பிறந்திருப்பார். ஆப்ஷன்ல கடலூர்னு வச்சு நிறைய முறை கேட்டிருக்காங்க. இது இவர் பிறந்த இடமும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? வள்ளலாரோட காலம் என்னது? 1823 டு 74. இவர் சிதம்பரத்திற்கு அருகே உள்ள மருதூர் எனும் கிராமத்தில் பிறந்தார். இவர் தன்னுடைய தந்தையோட மறைவுக்கு பின்னர் பார்த்தோம்னாக்கா, இவரோட குடும்பம் வந்து சென்னையில் இருந்த அவருடைய சகோதரரோட இல்லத்திற்கு குடிபெயர்றாங்க. சரிங்களா? அவருடைய சகோதரர் இடத்திற்கு குடிபெயர்றாங்க. இவரோட உண்மையா ஒரு கோட் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள். அவர்களின் ஞானம் வந்து மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்தை முன்வைத்தவர் யாரு? திருவருட்பிரகாச வள்ளலார் தான். மேலும் இவர் 1865ல சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவியிருப்பாரு. இந்த அமைப்பு பின்னர் பார்த்தோம்னாக்கா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம். இந்த அமைப்பு பின்னால சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு அழைக்கப்படுகிறது. ஓகே. அதுக்கு அடுத்த வருஷமே பார்த்தோம்னாக்கா 1866ல தென்னிந்தியாவில் ஏற்பட்ட ஒரு கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு இவர் 1867ஆம் ஆண்டு சாதி எல்லைகளை எல்லாம் தாண்டி அனைத்து மக்களுக்குமான ஒரு இலவச உணவகத்தை சத்திய தர்மசாலையை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சத்திய தர்மசாலை வந்து அனைவருக்கும் உணவளிப்பதற்காக வடலூரில் தொடங்கியிருப்பார். மேலும் இவர் இயற்றிய ஏராளமான பாடல்களின் தொகுப்பு தான் திருவருட்பா என அழைக்கப்படுகிறது. திருவருட்பான்ற தலைப்பில் இவை தொகுக்கப்பட்டுள்ளன. ஓகே. அதுக்கப்புறம் அவரோட கோட் வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. என்னன்னாக்கா, நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்கரே சாட்சியாக இருந்தார். பசியினால் இளைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வதை நான் பார்த்தேன். இருந்தும் அவர்கள் பசி போக்கப்படவில்லை. என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக நான் பார்க்கிறேன். எனது இதயம் நடுங்குகிறது. ஏழைகளாகவும் இணையில்லா நன்மதிப்பையும் களைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள அம்மக்களை நான் பார்க்கிறேன். நான் பலவீனம் அடைகிறேன். ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் விட்டுங்க. சரிங்களா? இங்கே ராமலிங்க அடிகளார் அப்படின்னாக்கா அவரோட காலம் 1823 டு 74. அவர் பிறந்த ஊர் வந்து சிதம்பரத்திற்கு அருகே உள்ள மருதூர்ன்ற இடத்துல பிறக்கிறாரு. சரிங்களா? 1865ல் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவிக்கிறாரு. அந்த அமைப்பு பின்னால சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு மாற்றப்படுகிறது. 1866 மெட்ராஸ் கொடுமையான பஞ்சத்தை காரணம் காட்டி பஞ்சத்தை அவர் என்ன பண்ணுறாரு பார்த்துட்டு இந்த மாதிரி மக்கள் வந்து பசியால் துன்புறக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு அடுத்த வருஷமே 1867ல் வடலூரில் சத்திய தர்மசாலையை தோற்றுவிக்கிறாரு.
மேலும் வந்து அவருடைய பாடல்கள் எல்லாமே திருவருட்பான்ற பெயர்ல தொகுக்கப்படுகிறது. இதுதான் இங்க வள்ளலார் பத்தி குடுத்திருக்க விஷயங்கள். ஓகே. அடுத்த இம்பார்ட்டன்ட் பெர்சன் பார்த்தோம்னாக்கா, அயோத்திதாசர். அயோத்திதாசரோட காலம் பார்த்தோம்னாக்கா, 1845 டூ 1914. இவர் ஒரு தீவிரமான தமிழ் அறிஞரும், சித்த மருத்துவரும் ஆவார். சரிங்களா? அயோத்திதாசர் வந்து ஒரு தீவிரமான தமிழ் அறிஞரும், சித்த மருத்துவரும் ஆவார். இவர் ஒரு சிறந்த சிந்தனையாளர் மற்றும் பத்திரிகையாளர். 1907ல பார்த்தோம்னாக்கா, ஒரு பைசா தமிழன்ற ஒரு பத்திரிகையை இவர் தொடங்கியிருப்பார். இவர் சென்னையில தான் பிறக்கிறாரு. சென்னையில பிறந்த இவரோட அறிந்திருந்த மொழிகள் பார்த்தோம்னாக்கா, தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகள்ல இவரு புலமை மிக்கவராக விளங்குகிறார். ஓகே. அயோத்திதாசர் பிறந்த இடம் எங்க? சென்னையில தான் பிறக்கிறாரு. இவர் அறிந்திருந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் இவர் புலமை பெற்றவராக இருந்தார். அந்த மொழிகள் எல்லாமே சரளமாக பேச்சாற்றலையும் இவர் பெற்றிருந்தார். ஓகே. சமூக நீதிக்காக இவர் நடத்திய இயக்கம் பார்த்தோம்னாக்கா, சாதிய கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற இவர் பாடுபடுறாரு. மேலும் ஒடுக்கப்பட்டோர் எல்லாமே கோவில் நுழைவுக்கு ஆதரவாக கோவில்ல நுழைவதற்கு ஆதரவாக இவர் குரல் எழுப்புவார். சரிங்களா? அதுக்காக இவர் தோற்றுவித்த ஒரு அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னாக்கா, அத்வைதானந்த சபா எனும் அமைப்பையே நிறுவினார். இந்த அத்வைதானந்த சபாவை நிறுவியவர் அயோத்திதாச பண்டிதர் தான். இதோட நோக்கம் என்னன்னாக்கா, ஒடுக்கப்பட்ட மக்களில் ஆலயத்தில் நுழைவதற்கு என்ன பண்றாரு? ஆதரவா தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் அத்வைதானந்த சபாவை இவர் தோற்றுவிக்கிறாரு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா, 1882ல அயோத்திதாசரும், ஜான் ரத்தினம் என்பவரும் இணைந்து திராவிடர் கழகம்ன்ற ஒரு அமைப்பை இவங்க தோற்றுவிக்கிறாங்க. 1882ல அயோத்திதாசரும், ஜான் ரத்தினம் என்பவரும் திராவிட கழகத்தை தோற்றுவிக்கிறாங்க. 1885ல திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு இதழையும் தொடங்குறாரு. சரிங்களா? ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 1907ல வந்து ஒரு பைசா தமிழன்ற இதழை தொடங்கியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே பாருங்க, 1885ல திராவிட பாண்டியன் எனும் இதழையும் இவர் தொடங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா 1891ல் வந்து திராவிட மகாஜன சபா என்ற ஒரு அமைப்பையும் தொடங்குறாரு. இந்த அமைப்போட முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி. இது லேட்டஸ்ட்டாக நடந்த குரூப் 2 எக்ஸாம்லேயோ இல்லை குரூப் 4லேயோ கேட்டிருப்பாங்க. நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். சரிங்களா? திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தவர் யாருன்னா ஆல்ரெடி கேட்டான். இந்த அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1891. இந்த அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் பார்த்தோம்னாக்கா நீலகிரி. ஓகே. அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா, பிரம்மஞான சபை நிறுவியவர்களில் ஒருவரான கர்னல் HS ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக தான் வந்து இவர் 1898ஆம் ஆண்டு இலங்கைக்கு செல்றாரு. இலங்கைக்கு சென்று அங்கே என்ன பண்ணுறாரு? பௌத்த மதத்தை தழுவுறாரு. பின்னர் அப்படியே சென்னைக்கு வந்து இங்கே ஒரு அமைப்பை தோற்றுவித்துறாரு. சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை இவர் சென்னையில் நிறுவுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா 1907 இதை நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, ஒரு பைசா தமிழன்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகை தான் தொடங்கியிருப்பார். இது 1914ல் அவர் காலமாகிற வரைக்குமே இவர் இதை நடத்தியிருப்பார். இதுதான் வந்து அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதரை பற்றி பார்க்கணும்னாக்கா ஒரு ரிவிஷனு. இவருடைய காலம் வந்து 1845 டு 1914. இவர் ஒரு சிறந்த தமிழ் அறிஞர் மற்றும் சித்த மருத்துவர். இவர் அறிந்திருந்த மொழிகள் வந்து தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் மற்றும் பாலி மொழிகளில் புலமை மிக்கவர் ஆவார். இவர் பிறந்த ஊர் சென்னையில் தான் பிறகுறார். சரிங்களா? ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவிலில் நுழைவதற்காக அயோத்திதாச பண்டிதர் தோற்றுவித்த அமைப்பு அத்வைதானந்த சபாவை தோற்றுவித்தார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா 1882ல் ஜான் ரத்தினம் என்பவருடன் இணைந்து திராவிட கழகத்தை தோற்றுவிக்கிறார். ஓகேங்களா? திராவிடர் கழகம். 1885ல் திராவிட பாண்டியன் என்னும் ஒரு இதழையும் இவர் தொடங்கினார். அதுக்கப்புறம் திராவிட மகாஜன சபையை வந்து 1891ல் இவர் நிறுவி அந்த அமைப்போட முதல் மாநாடு வந்து நீலகிரியிலும் இவர் நடத்துகிறாரு. அப்புறம் பிரம்ம ஞான சபையோட நிறுவியர்கள் ஒருவரான ஆல்காட்டோட இணைந்து அவருடைய ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக இவர் என்ன பண்ணுறாரு? இலங்கைக்கு செல்றாரு. அங்கே பௌத்த மதத்தை தழுவுறாரு. பின்னர் அங்கேருந்து அப்படியே சென்னைக்கு வந்து பௌத்த அமைப்பான சாக்கிய பௌத்த சங்கம் எனும் ஒரு அமைப்பை இவர் தோற்றுவிக்கிறாரு. 1907ல் வந்து ஒரு பைசா தமிழன் என்ற ஒரு இதழையும் இவர் தொடங்கி நடத்தி வராரு. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இந்த பாடம் வந்து ஓவர். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் தமிழ்நாட்டை சார்ந்த சீர்திருத்த இயக்கவாதிகள்
இது வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி அண்ட் ஹிஸ்ட்ரி இந்த யூனிட்லேயும் கவர் ஆகும். யூனிட் 6லேயும் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடமாக இருக்கும். ஓகே, நாம் என்ன பண்ணிட்டோம், இந்த பாடத்தை முடிச்சிட்டோம். தேங்க்யூ.